சத்குரு பகவானே, எல்லாரும் வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டதுக்கு சாமி ஞானக்குடியில் சாமி பிறந்து வளர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கிற ஞானக்குடியில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கிட்டு எல்லோரும் நிறைய ஆசீர்வாதம் பேட்ரி சார்ஜ் பண்ணிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஞானக்குடியில் வந்து எவ்வளவோ கதைகள் சொல்லும். சாமி வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, எல்லாரையும் எப்படி வச்சுருக்காங்க, எல்லாமே அந்த குடில் வந்து நம்மளுக்கு பேசும். அந்த ஒவ்வொரு மரமும் நம்மளுக்கு எல்லாமே பதில் சொல்லும். ஆமாம், அந்த மரங்கள்னால் சாமியோட ஆசீர்வாதத்தோடு வளர்ந்த மரங்கள். இந்த பிள்ளையார் பக்கத்தில் இருக்கிற மரமெல்லாம் வந்து கோமப்பட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்ட மரம், வெளியில் இருக்கிற வேப்ப மரம் எல்லாமே அவருடைய ஸ்பரிசம் பட்டு வளர்ந்த மரங்கள் எல்லாமே. இன்ஸ்பெக்டர் வீரகாந்தி அவர்கள் தனி மனிதனாக ஒன் மேன் ஷோ, ஒன் மேன் ஆர்மி, பகவானோட ஆசீர்வாதத்துடன் அவருடைய துணைவியாருடன் உண்மையாகவே இங்கே இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அமேசிங் கேரக்டர். அவ்வளோ பணிவுனா பணிவு. ஆப்போசிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் அவர்கள். இவங்க வந்து சுப்புலக்ஷ்மி அவர்கள் வந்து ரொம்ப பணிவு, யாரையும் முகம் சொடிக்காமல் எல்லாரையும் வரவேற்று, தெரியாமல யார் வந்தாலும், தெரியாதவங்க நம்மளுக்கு எல்லாருமே அறிமுகம் புதுமுகங்கள் தான் வந்தாங்க. எல்லாரையும் வந்து ஒரு வணக்கம் போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எல்லாரையும் வணங்கி கூப்பிட்டு அவங்க குடும்ப விழா, நம்ம குடும்ப விழா அவ்வளோ ஜோராக நடத்திட்டாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ வந்து எல்லா புகழும் வீரகாந்தி சார் குடும்பத்துக்கே. ஆமாம், அவ்வளோ நேர்த்தியாக யார்கிட்டையும் கையேந்தாமல் கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். அவங்க கேட்கவே இல்லை, யாரையும் படம் கொடுங்க, இதுக்கு வேணும் அதுக்கு வேணும் கேட்கவே இல்லை. அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. சில பேர் ரொம்ப விரும்பி பந்தலுக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடம் லைட்டு ஆர்கெஸ்ட்ரா அப்படி ஒருத்தரும் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வாலண்டியர்ஸ், வெளியூர்லேருந்து வந்த வாலண்டியர்ஸ் ரொம்பவே அவ்வளோ நேர்த்தியாக அவங்களோட வேலைகளை லேடிஸ் எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. முதல் நாள்லேருந்து லட்டு போட்டு, மறுநாள் பை போட்டு, அப்புறம் சாப்பாடு சர்வ் பண்ணி எல்லாரையும் லைனில் விட்டு எல்லாமே சூப்பராக பண்ணாங்க எல்லாரும். இதுக்கு மேலே மகுடம் சூடுற மாதிரி மதுரை ஞான சபை அவ்வளோ பேர் வந்து வாழ்த்தி வீடியோஸ் 3 நாள் முன்னாடியே வீடியோஸ்லாம் போட்டு வாழ்த்தி வீடியோஸ்லாம் போட்டு என்னுடைய அண்ணன் சந்திரசேகர் அவர்கள், அவர் தான் வந்து கடவுள் எனக்கு கொடுத்த அண்ணன். அவர் நேராக வந்து அவர் கூட அவ்வளோ பேர் வந்து 2 நாளும் கலந்துக்கிட்டு சாமி கூடவே இருந்து சாமிக்கு வந்து அவர் சேவை செஞ்ச மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டோம். அவருக்கு அவ்வளோ தெரியுங்க. சாமி கூட அவருடைய பாஷை பரிபாஷை எல்லாம் சாமி வந்து அவருக்கு உணர்த்தி இருக்காரு, என்னென்னு நிறைய உணர்த்தி இருக்காரு. அவர் வந்து வக்கீல் தொழில் தான், ஆனால் இப்போ பாடலாசிரியர், கதாசிரியர், இசையமைப்பாளர், அப்புறம் என்ன சொல்கிறது, இசைக்கு வந்து எப்படி எந்தெந்த இடத்துல இந்த ஸ்ருதி ஜாஸ்தி இருக்கா, அந்த ஸ்ருதி கம்மியாக இருக்கா எல்லாம் சொல்கிற பெரிய ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாதிரி, பெரிய வித்வான் மாதிரி எல்லாம் தெரியும் அவருக்கு. என்னென்ன பண்ணால் இங்கே தப்பு இருந்தால் அங்கே மாற்றலாம். ஆர்த்தி பாட்டெல்லாம் அப்படி அவருடைய ஃபுல் பணியை நிறுத்திட்டு எழுதினார். அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 பாடல் எழுதியாச்சு, வெளியிட்டாச்சு. எல்லோரும் வந்து நம்ம யூடியூப் சேனல் வச்சு நம்ம வந்து பைசா சம்பாதிக்கணும்னு தான் இப்போ இருக்கிறாங்களே தவிர, அந்த பாடல் வரிகளை ஒவ்வொருத்தரும் இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஞானசபை மெலோடிஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சேனல். அந்த சேனலில் போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கெல்லாம் பணம்லாம் நம்ம கட்ட வேண்டாங்க. அவங்கவுங்க இப்போ யூடியூப்பில் பேசுகிறவங்க எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கணுன்றதுக்காக பகவானோடைய பாட்டை அவங்க இஷ்டத்துக்கு போடுறது விடுறது அப்படிலாம் செஞ்சாங்க. அதனால தான் ஒரு திருத்தம் பண்ணார், வேறு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நாள் பாட்டெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தவர் இப்போ திடீர்னு என்ன அப்படி செய்வாரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லோரும் கேட்கலாம், அவருடைய பாடல்களை எல்லோரும் கேட்கலாம். அந்த ஒவ்வொரு பாடல் வரையும் ஒரு கதை சொல்லும். கதை கேளுன்னா வரும். அது சொல்லும், கவலையை மறந்துட்டு சந்தோஷமாக இருங்க. எங்கே வச்சா கவலை கிடைக்கும்? சில பேருக்கு சினிமா பார்த்தா தான் கவலை போகும், சில பேருக்கு இடுப்புக்கள்னா தான் கவலை போகும். ஆனால் கடவுளை நினச்சா எல்லா கவலையும் போய்டும்னு அழகாக நம்மளுக்கு
ஈஸியாக நம்மளுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுறாரு. ஒவ்வொன்றுத்தையும் ஆன்மீகம்னா என்ன, ஞானம்னா என்ன, அதெல்லாம் கடத்தருவில் கிடைக்காது, நம்ம சாமியை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா தானாக வந்துடும். அப்புறம் வந்து நம்மளோட கணக்கன்பட்டி கதை எப்படி நடந்துச்சு, அப்புறம் மதுரை சபை எப்படி ஆச்சு, ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஞான சபை எப்படி சாமி வந்து அவராக ஏற்றினாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் அவர் வந்து கடல், எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஆகாயம் போல் கடல் போல் அவருடைய ஞானம். நான்லாம் ரொம்ப அதில் வந்து சின்னதாக ஒரு கடுகு அளவு தான், நாங்கள் பெரிய கடல் அவர், ஞானக்கடல். அவர் வந்து அவருடைய தனியாக ஒரு சபை வச்சு, ஞான சபை வச்சு அவருக்குன்னு எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ பேர், எங்களுக்கு தெரிஞ்ச லட்சக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆருத்ரா வேர்ல்டுன்னு வேர்ல்டு ஃபுல்லாக பாடல் கேட்குற மாதிரி அவங்களுடைய சொந்தக்காரங்க அமெரிக்காவிலேருந்து பாடல்கள் எல்லாத்தையும் யூடியூப்பில் போடுறாங்க. எல்லோரும் கேளுங்க, சாமி பற்றி நல்லதே கேளுங்க. நிறைய பேர் இல்லாத பொல்லாதெல்லாம் போய் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்காம சாமியை வந்து இங்கே வந்து ஞானக்குடியில் வந்து கேட்டிங்கன்னா தெரியும், அப்புறம் ஞான சபையில் கேட்டிங்கன்னா தெரியும். அங்கங்கே நீங்கள் போய் அவங்கவுங்க சொல்கிற கதைங்களை பர்சனலாக கேளுங்க. நிறைய பேர் போய் சொல்லுவாங்க. அதனால் நீங்களாக என்ன உணர்றீங்களோ சாமிக்கிட்ட உணருங்க, சாமியோட அருள் பெறுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா புகழும் வந்து பகவானோட துணையுடன் வீரகாந்தி சார் வந்து அவ்வளோ ஜாமுன்னு நடத்தி வச்சுட்டாரு. வருண பகவான் வந்து அவரோட கருணையை மழையாக பொய்யாமல் சூரியனுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் நல்லா பளிச்சுன்னு சூரியன் பாருங்கள், நம்ம பகவான் பின்னாடி சூரிய ஒளி தெரியுதா ஃபோட்டோவில் பாருங்கள், சூரியன் மாதிரி காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். பௌர்ணமி நிலவு மாதிரி எங்கள் ஃபோட்டோவில் பாருங்கள், பௌர்ணமி நிலவு மாதிரி தெரிகிறாரு, சூரியன் மாதிரி நினச்சிக்கலாம். ஏங்க சூரியனும் சந்திரனும் பகவானை கேட்டு தாங்க எழும்போம். அதனால் நீங்கள் வந்து நம்ம வீரகாந்தி சார் வந்து எவ்வளோ சிரமம் எடுத்து செஞ்சுருக்காரு. அவங்க குடும்பமே பாடுபட்டிருக்காங்க. 4 மாதமாக அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லா சாமானும், யாகசால சாமான், அவங்க மனைவி வந்து எல்லா சாமானும், அவங்க பூஜை சாமான், கடவுளுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸு, ஆபரணங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து நேர்த்தியாக செலக்ட் பண்ணி எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து எல்லோரும் அவங்க குடும்பத்தை நல்லபடியாக வாழ்த்துவோம். நல்லா அவங்க சந்தோஷமாக சீரோடு சிறப்போடு எல்லா துக்கமும் போயிட்டு சந்தோஷமாக வாழணும்னு மனசார வாழ்த்துவோம். எல்லோரும் வந்து அவ்வளோ விமர்சையாக பண்ணியாச்சு நம்மளுடைய பகவானுடைய கும்பாபிஷேக திருவிழா. அதனால் எப்போவுமே அங்கே வந்து கடக்கன்பட்டிக்கு ஞானக்குடிலுக்கு போய் சாமியோடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க. நிறைய முறை அங்கே நிறைய மிரக்கல்ஸ் பண்ணியிருக்காரு சாமி. அவர் வந்து கணக்கன்பட்டியில் வந்து நம்ம போக போக தான் அவருடைய எல்லா ஜனங்களும் அவரை போய் பார்க்க போக தான் அவர் இவ்வளோ பெரிய இவரா கடவுளா அப்படின்லாம். இப்போ கூட அந்த ஊரில் வந்து அவ்வளோ பேரும் அவரோட அருள் பெறலை. இன்னும் நிறைய பேர் டவுட்டோடு இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம், கடவுளோட அருள் கிடச்சி நம்ம அவரை வணங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் அடுத்த வீடியோவில் நிறைய பேசுகிறேன். ஒரே வீடியோவில் நிறைய பேசினா கூட போர் அடிக்குதுன்னு பார்க்க மாட்டீங்க. இந்த வீடியோ பர்சனலாக நம்ம வீரகாந்தி சாருக்கு, அவருடைய குடும்பத்துக்கு தான் நான் போடுறேன். அதே மாதிரி மதுரை சபை, நாமக்கல் எல்லோரும் வந்திருக்காங்க. நம்மளுக்கு தெரியாது. மதுரை சபை வந்து அங்கே வந்து வாழ்த்தினாங்க. கும்பாபிஷேகம் போது மேலேயே இருந்து எல்லாருக்கும் எல்லா சேவையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக மதுரை சபை அப்படின்னு ஞான சபைன்னு சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நேர்மையாக, ஸ்டே பிளெஸ்ட்.